My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரிலேட்டடாக கண்டினியூஸாக நம்ம நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அட் த சேம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA 2022 கவுன்சிலிங்கில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த 5,000 rupees பே பண்ணுறது. என்ன சார் 5,000 அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இனிஷியலாக போன வருஷம் வரைக்கும் என்ன நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 7 days டைம் கொடுப்பாங்க. அந்த 7 days ஆர் 5 days அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணணும். இனிஷியலாக ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 5,000, SC/SC/ST இதை சேர்ந்த மாணவர்கள் 1,000 ரூபாயும் சேர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது வந்து போன வருஷம் வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அதை கேன்சல் பண்ணுறதா முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் மூலமாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் ஹிந்து நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் கலந்தாய்வில் ஏற்படும் காலி இடங்களை நிரப்ப புதிய நடைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் ஒரு ட்ரைனிங் கேம்ப் ஒன்று நடந்திருக்கு. இந்த கேம்பில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியியல் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளுடைய முதல்வர்கள், பிரின்சிபல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் TFC சென்டர்ஸினுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆண்டும் தனியார் கல்லூரிகள் பொறியியல் கலந்தாய்வு நடத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வந்தது. இந்த நடைமுறையில் பொறியியல் படிப்பை தேர்வு செய்த சில மாணவர்கள் பின்னர் பொறியியல் கல்லூரிகள் சேர்வதில்லை. இதனால் அந்த இடங்கள் காலியாகவே இருந்தன. இதனை தடுக்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கையில் புதிய நடைமுறைகளை கொண்டு வர திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லி லாஸ்ட்டாக நம்ம வந்து போட்டிருந்தோம். 7 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் நீங்கள் சேர்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வேளை நீங்கள் சேரலை அப்படின்னா அந்த சீட்டை வந்து அதே இதில் செகண்ட் ரவுண்டுக்கு கொண்டு வராங்க, இல்லை அந்த ரவுண்ட்லேயே வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது போக முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான். இந்த ஆண்டு முதல் கல்லூரியில் சேர்வதற்கான முன்பதிவு கட்டணம் 5,000 செலுத்தாமல் நேரடியாக கல்லூரிக்கு சென்று அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களுக்கான இடத்தை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டண்டான ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அஃபீஷியலாக நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து நமக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் ஸ்டில் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு பிரிண்டட் மீடியாவில் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் ஃபாரமில் கொடுக்கறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களாக இருக்கலாம். ஓப்பன் கேட்டகரி BC, BCM, MBC, SC, SCA, ST இதை மாதிரி எந்த விதமான கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த 5,000 இல்லை 1,000 இதை செலுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பே த ஃபீஸ் ஆஃப் இனிஷியல் டெபாசிட். இது வந்து இனிஷியல் டெபாசிட்னு சொல்லுவோம். போன வருஷங்கள்லாம் என்ன நடைமுறை இருந்துச்சு அப்படின்னா இதை பே பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து லாஸ்ட்டாக ரீஃபண்டபிள் டெபாசிட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த 5,000 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து போன வருஷத்தில் எஸ்பெஷலி 2021 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய மாணவர்களுக்கு இப்போ வரைக்குமே ரீஃபண்ட் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட இன்னும் காண்டாக்டில் சார் எங்களுக்கு இன்னும் வரல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது போக மாணவருக்கு சேர்க்கையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்லூரிக்கு சென்று கல்லூரியில் அரசு நிர்ணயித்துள்ள அந்த கல்வி கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். 5,000 நீங்கள் இனிஷியலாக பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 7 daysக்குள்ளே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த 7 நாளுக்குள்ளே கல்வி கட்டணத்தை நீங்கள் முழுமையாக செலுத்த வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் அந்த கல்வி கட்டணத்திற்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வைசபிளான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். நீங்கள் விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தாலும் அட் த எண்ட் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு உதவி தான் செய்ய முடியுமே தவிர வேலை வாங்கும் தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் மட்டும்தான். ஸோ எந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தாலும் நல்லா படிங்க. வேலைவாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கு.